மக்களே, வேலூர்ல எனக்கு ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க. அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க நெய்பர் இருக்காங்க இல்லைங்களா, அங்கே வந்து இந்த மாதிரி காம்பவுண்ட் வால் இருக்குது, நல்லா ஹைட்டாக இருக்குது, ஒரு 4 அடி இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலை தொட்டதுக்கு நீங்கள் காம்பவுண்ட் வாலை தொடக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. எனக்கு அது கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், ஆனால் என் மனசுக்குள்ள என்ன தெரியுங்களா பட்டது, அவங்க சொல்கிறது சரிதானே அப்படின்னு வந்து பட்டுது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த வீடு, இப்போ நம்மளோட காம்பவுண்ட் வால், என் வீட்டோட காம்பவுண்ட் வால் இங்கே விட இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிவிஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ இந்த பக்கம் நம்மளுது, இந்த பக்கம் நம்மளுது, இந்த பக்கம் பக்கத்து வீட்டுது அப்படின்னு கிளியராக டிஃபைன் ஆயிருக்கு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கழுவும் போது இதில் தண்ணி படுது, எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லைங்களா. ஸோ இது வந்து ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதே வந்து ஒரு பக்கம் வீட்டுக்கே காம்பவுண்ட் வால் இருக்குது அப்படின்னும் போது நம்ம தண்ணி பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கேட்கறதுல எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்றத நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே பாருங்கள் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது இல்லைங்களா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. இப்போ நம்ம இறங்கி அப்படி நடந்து போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நடந்து போனோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டி, நம்ம நடந்து போகிறதுன்றது தப்பு. ஸோ இங்கே வந்து நடந்து போனால் என்ன திட்டுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவும் திட்ட போகிறது கிடையாது. பட் ஆனால் அவங்க மனசுக்குள்ளே வந்து இருக்கும், என்னடா இது நம்மளை கேட்காம நம்மளோட ப்ராப்பர்ட்டி உள்ள ஷின்யூ சுரு அப்படின்வாங்க, இன்ட்ரூட் ஆகி வந்திருக்காங்களே அப்படின்னு வந்து ஒரு நினப்பு வரும். ஸோ நம்ம நெய்பர் அக்கம் பக்கத்தில் இருக்கோம், நாளை பின்ன நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடாது. என்றைக்குமே வந்து அக்கம் பக்கத்தில் நம்ம பிரச்சனையை வளர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கலாமே, நிம்மதியே வந்து இருக்காது வாழ்க்கையில் அப்படின்றது என்னோட ஒரு பெரிய பாடம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்குமே நிறைய பிரச்சனை வந்திருக்கும். உங்களோட கருத்துக்களை கருத்துரை பகுதியில் தவறாம பதிவு பண்ணுங்கள்.